பாண்டிச்சேரியில கட்சி? நல்லா சூப்பரா தான் இருக்கு. அண்ணா அடுத்த வருஷம் வந்தாக்கா சூப்பரா இருக்கும் சிஎம்மா. ஓட்டு போடுவாங்களா மக்கள்? கண்டிப்பா போடுவாங்க. எதுக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப இருக்க சிஎம் ஒன்னும் அவ்வளவு பண்ற மாதிரி எங்களுக்கு ஒண்ணு தெரியல. பாண்டிச்சேரி அண்ணா வந்து சிஎம் ஆனாலும் தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் பண்ற மாதிரி பாண்டிச்சேரிக்கும் எல்லாமே நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பாண்டிச்சேரியில யார் தலைமையேற்று முதலமைச்சர் ஆனாலும் நீங்க ஏத்துப்பீங்களா அவர் தலைமையில? கண்டிப்பா. அண்ணா அண்ணா நிக்கிறாங்க அப்படின்னா அவர் கீழே இருக்கிறவங்களும் எல்லாமே நல்லாதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாமே கண்டிப்பா ஏத்துப்போம். அண்ணா வந்தாக்கா கண்டிப்பா ஏத்துப்போம். வேற யார் வந்தாலும் அவ்வளவு. நான் ஆல்ரெடி பாத்துட்டேன். ஈசிஆர் ரோட்ல நின்னு அங்கதான் பார்த்தேன். பாத்துட்டு இப்ப இங்க போறேன். இப்ப அவருக்காக தியாகம் பண்ணும். அவர் வெற்றிக்காக தியாகம் பண்ணா எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுவீங்க? தியாகம்னா என்ன தியாகமா இருந்தாலும் பண்ணிடுவேன் நான் கண்டிப்பா. உப்பளம் கிரவுண்ட் கிட்ட வந்திருக்கேண்ணா. எதனால வந்திருக்கீங்க? விஜய் சாரை பாக்கதானா. எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவா இருக்கு? விஜய பாக்குற தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. பாக்கணும் ஆசையா இருக்குது. அதனால வந்து ஆபீஸ் போயிட்டு. ஓட்டு போடுவீங்களா? கன்ஃபார்ம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஓட்டு ஆகுமா? இதெல்லாம் விஜய் நடிகர் பாக்குற இல்ல அவர் தான் ஜெயிப்பாரு 2026. அவரு தான் அவர் தலைமை. அவரே முதலமைச்சர் ஆகணும். அவர் தலைமையில யாராலும் ஏத்துப்போம். தளபதியை பார்க்க போற தருணம் எப்படி? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் திரையில பார்த்தோட நேர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இது கட்சி துண்டு போட்டிருக்கேன் லைஃப்ல 30 வருஷத்துல. குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு தான் இருந்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்களை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அதனாலதான் இப்ப அவரை பார்க்கதான் போயிட்டு இருக்கோம். என்னோட தங்கச்சிங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, அவங்களை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மாறும். நான் மாறாம எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுல ஒரு வைப் இருக்கு, பாண்டிச்சேரியில அந்த வைப் இருக்கா? கண்டிப்பா. நான் இப்ப எங்க இருந்தாலும் தளபதி தானே. இங்க தளபதி அவர் தலைமையில வேற யாரும் இல்ல அது பிரச்சனை இல்ல. ரங்கசாமி ஐயா நல்லாதான் பண்றாங்க. கூட்டணி வச்சாலும் பிரச்சனை இல்ல.